இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம கடற்கரைக்கு தான் ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதா? சின்ன உரலாக வச்சுருக்காங்க, சின்ன உரல். இது என்னடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இது என்னன்னா, இந்த இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த இடத்துல இந்த கிணறு வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து இந்த இடத்துல தண்ணி எடுப்பாங்க. அது போக கடலில் வந்து தோணி சொல்லுவாங்க இல்லையா, தோணி இழுக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வந்து தண்ணி தாகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எங்கே போகிறது தண்ணிக்கு? அப்போ கடல் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன கிணறு மாதிரி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தண்ணீர் தேவைக்கு இது பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போதைக்கு என்னன்னு தெரியல, இந்த காற்றில் அதிகமாக அடித்து மணல் வந்து முங்கி கிடக்குது. இந்த குடில் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த வலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வலையை வந்து பழுது பார்க்கறதுக்கு மீன் நிறைய பட்டு அது வந்து வலை கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து தைக்கிறதுக்குன்னே ஒரு 2 பேர் இருப்பாங்க. ரொம்ப வெயில் அடிக்கும், ஓப்பனில் இருந்து அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அழகான குடில் அமைச்சு கடற்கரை ஓரத்தில் இங்கே வந்து இந்த வலைகள்லாம் வந்து பழுது பார்ப்பாங்க. அது போக இங்கே தொழில் பார்க்கக்கூடிய, அதாவது தோணி இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பக்கம் இருப்பாங்க. அவங்க வந்து தோணி கரைக்கு வந்த உடனே அந்த மீனெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நம்ம கஞ்சி சட்டியை கொண்டு சாப்பிடுவாங்க. ஒரு அருமையான இடம் பாருங்க. உண்மை சொல்ல போனால் நம்ம ஏற்கனவே 1977 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு தான் எடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு அற்புதமான இடம். இப்போ வந்து சாயங்காலம் வெயில் அடிக்கல, இன்னைக்கு வந்து வெயில் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக காற்றுங்க பாருங்க, எவ்வளோ காற்று பாருங்க. ஒரு கடற்கரை பக்கத்தில் இந்த மாதிரி குடியில் இருந்துச்சுன்னா யாருக்கு தான் வந்து ஆசை வராது. அது போக பாருங்க, கடல் வந்து யாருக்குமே வந்து அதிக அளவு நஷ்டத்தை உண்டு பண்ணாது. இந்த வல்லம் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம், அதோட தொடர்ச்சி தான் இது. இந்த வல்லம் வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்படியே நம்ம கடலுக்குள்ளே கொண்டு போய் வலைகளை போட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் மீன் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள காலங்களில் கடலில் போட முடியாது, ஏன்னா காற்றடிச்சு அதை வந்து கீழே தள்ளி விட்டுரும், பிறண்டுரும் அப்படிங்கிறதுக்காக கரையில் கொண்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 வலை இருக்குது. இது வந்து நம்ம கன்னிராஜபுரம் இந்த பக்கம் போனோம்னா ரோச்மா நகர், வேம்பார், அப்புறம் மூக்கையூர். இதே மாதிரி தோணி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த தோணி வலை இழுப்பாங்க அப்படின்னா நம்ம கன்னிராஜபுரம், அதுக்கப்புறம் மூக்கையூர், அதுக்கப்புறம் மாரியூர். இதே இது வருஷம் ஃபுல்லாக, அதாவது டெய்லி வந்து இந்த தோணி வளைக்கிற இடம் இருக்குது. தோணி வலை போட்டு மீன் பிடிக்கிற இடமும் இருக்குது. மாரியூருக்கு பக்கத்தில் முந்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து இந்த வெள்ளத்தை கொண்டு போய் வலையை போட்டு அந்த கரை வலைன்னு சொல்லுவாங்களே தோணி, அந்த இழுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியாது. அந்த கரவலை இழுக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். வாங்க, இன்னும் எவ்வளோ என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நமக்கு இங்கே என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா கடற்கரையில் ஃபுல்லாக தென்னை மரம். இப்போ தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நிறைய தோப்புகள் தண்ணி போய் தென்னை மரம், பனங்காடுகளும் தென்னை மரம் அழிஞ்சிட்டு வருது. அதுபோக இங்கே ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது, பனைமரம். அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய பனைமரங்கள் அழிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு மரத்தில் மட்டும் இடி விழுந்துருச்சுங்க. இடி விழுந்து அந்த பனை மரமே ஒரு வித்தியாசம் மாறிட்டு வருது. அதான் இந்த பனைமரம். பார்த்தீங்கன்னா இடி விழுந்திருக்கு. இடி விழுந்த உடனே 3 பக்கமே அது ஒரு மண்டை வருது. இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வருது. 3 தலை வந்து இதில் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம ஃபுல்லாகவே அந்த ஓலையெல்லாம் எடுத்தால் தான் தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த கசகசன்னு தெரியல, ஃபுல்லாக ஓலை இருக்குது. எப்போயோ ஒரு டைம் வந்து இடி விழுந்திருக்கு. இடி விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதனால் பாதிச்சு அந்த பனை வந்து ஒரு மாற்றமாக இருக்குங்க. 3 பக்கம் தலையாக மாறிட்டு வருது. இது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக வந்து நம்ம ஊர்லேயே 3 பக்கம் தலை உள்ள ஒரு மரம் முதல்ல நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஏற்கனவே 6 தலை இருக்கிறது, 7 தலை இருக்கிற பனை மரம்லாம் பார்த்துருக்கோம். இது 3 தலையாக மாறிட்டு வருது. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இடி விழுந்ததுக்கப்புறம் 3 தலையாக மாறிட்டு வருதுங்க. நண்பர்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கடல் வந்து நிறைய பனை மரங்கள், தென்னை மரங்கள்லாம் அரிச்சிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதே மாதிரியே நம்ம நெருங்கி போயிட்டோம் பக்கத்தில். எந்த அளவுக்கு கடல் வந்து அந்த பனை மரத்தை அரிக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில மரங்கள் தான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்கள் மட்டும் தான் அதிக அளவு பாதிக்குது. இதே இது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோச்மா நகர்,
ரோச்மா நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பனை மரங்களுங்க. ஒரு அளவே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்தில் மட்டுமே 200 பனை மரங்களுக்கு மேலே போயிட்டு தென்னந்தோப்பு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சுடுகாடு அந்த ரோச்மா நகர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஊர் வந்து இப்படி கடலுக்கு இருந்த மாதிரி இருக்கும், இப்படியே வளைஞ்சி கடல் உள்ளே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போக முடியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னு வச்சுங்களேன், பெரிய அளவுக்குள்ள ஒரு தோப்பு இருந்த ஒரு 100 அடி கிட்ட, இப்போ ஒரு 100 அடி இருக்கும். அந்த 100 அடிக்கு மேலே கடல் வெளியே வந்துருச்சு. அந்தளவுக்கு ஆபத்தாக போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கடல் போயிடும். நிறைய ஊர்கள் இல்லாமல் போயிடும். இதான் உண்மை. இது என்ன நடக்க போகுது தெரியல. இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. சும்மா நம்ம கத்தி வீடியோ போடுறோம். ஆனால் இதெல்லாம் யார் பார்ப்பாங்களா, லைக் கூட பண்ணுவாங்களா அப்படிங்க தெரியல. ஆனால் நமக்கு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறது இல்லைங்க. நான் வந்து கத்தி நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பரப்பில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பனைமரங்கள் போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த பனைமரங்கள் தான். நிறைய பேர் பனைமரங்கள் நம்பி தான் இருக்காங்க. ஆனால் அந்த பனைமரத்துக்கு ஒரு முக்கியத்துவமே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது நினைக்கும் போது. இந்த மாதிரி கடலை அழிச்சிட்டு போயிடுது, அப்படிலாம் வெட்டிடுறாங்க. இந்த பனைமரம் பனை தொழில் செய்யக்கூடிய ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் பனையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை சொல்ல போனால்.